பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்ச பனங்கான் படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில டைரக்டர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மேக்கிங் ஸ்டைலை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாலாவை பார்த்தீங்கன்னா எப்போது மாதிரி அவரோட மேக்கிங் ஸ்டைலையே இந்த வனங்கான் படத்தை எடுத்திருக்காரு. ஆரம்ப காலத்துல இருந்து அருண் விஜய் படத்துக்கு படம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட தான் ரீச் ஆக மாட்டேங்கிறாரு. இந்த படம் அவரை எல்லா ஆடியன்ஸ் கிட்டையும் போய் சேர்க்கும் அப்படின்னு நாம நம்பலாம். முன்னாடி ரிலீஸ் ஆன டீசர்லயும் சரி, இன்னைக்கு ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்லயும் சரி, இந்த படத்துல அருண் விஜயோட டயலாக் டெலிவரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல அவரோட கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நடிக்காம அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு. அவரோட கெட்டப் எல்லாமே பிதாமகன் ஷியான் விக்ரம தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல சூர்யா தான் நடிச்சாரு. பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் கருத்து வேறுபாடு வர அதுக்கப்புறமா தான் இந்த படத்துல அருண் விஜய் வந்தாரு. சூர்யாவோட ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்ப்பாங்க. எந்த மாதிரியான ஒரு படத்தை சூர்யா விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை பார்ப்பாங்க. வர்மா படத்தோட ட்ரோல், சூர்யா இந்த படத்தை டிராப் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரோல் அப்படின்னு பல விமர்சனங்களையும் பாலா சுமந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்திலையும் இருக்கிறாரு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோஷினி பிரகாஷ் ஃபீமேல் லீடர்ல நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி மிஸ்கின் இவங்களாம் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு.